பேங்க் ஆஃப் பரோடாவில் இருந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் வேக்கன்ட் இருக்குது. சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலர் பேசிஸில் கான்ட்ராக்டு, டெம்பரரி அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் இன் பேங்க் ஆஃப் பரோடா. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 3rd May, அதாவது இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் 10 o'clockலேருந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் May 23 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ May 3 May 23 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கான டோட்டல் வேக்கன்சி, அடுத்து கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி. ஸோ இந்த டேபிளர் காலமில் இருக்கும், நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வேக்கன்சி 500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் 18லேருந்து 26 ஏஜுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ 10th பாஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ், அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 10th பாஸ் பண்ணி லோக்கல் லாங்குவேஜ் எழுத படிக்க பேச தெரிஞ்சால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங். ஸோ உங்கள் ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிஓபி இருக்கோ அங்கே வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ சேல்ரி வந்து அப்ராக்சிமேட்டாக 19,500 கொடுத்துருக்காங்க. அது டைம் டு டைம், அதாவது அந்த டைம் டியூரேஷனை பொறுத்து உங்களுக்கு சேல்ரி மாறும். சேல்ரி ப்ளஸ் அது போக பேசிக் அலவன்ஸு, டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து சலுகை, லீவ் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு, கிராட்டிவிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ எலிஜிபிலிட்டி இந்தியன் சிட்டிசன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 18லேருந்து 26 ஏஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா? 26க்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 years இருக்குது. அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years இருக்குது. ஏஜ் பார் ஆனால் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீ. இதில் அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு ட்ராபேக் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ தான். ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 600 + டேக்ஸ் அதெல்லாமே நீங்கள் சேர்த்து பே பண்ணணும். அது பே பண்ணுறப்ப தான் எவ்வளோ டேக்ஸ், எவ்வளோ ஜிஎஸ்டி, அது எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். சரிங்களா? அடுத்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees + அப்ளிகபிள் ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ப்ளஸ் அது போக உங்களுக்கு டேக்ஸ், அது ஜிஎஸ்டி, பேமெண்ட் கேட்வே சார்ஜ் அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அது பே பண்ணுறப்ப தான் தெரியும். ஸோ ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 600 + ஜிஎஸ்டி. எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 100 + ஜிஎஸ்டி, இந்த கேட்வே டேக்ஸ் அதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். அடுத்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்ன ப்ரோ அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க செலெக்ஷனில். அடுத்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, மெடிக்கல் இதெல்லாமே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டெமோ மாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் would be held prior to ஆன்லைன் எக்ஸாமினேஷன். செலெக்ஷனில் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் மாதிரி இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை, ஃப்ரீ சார்ஜ் தான். ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங், உங்கள் நேட்டிவ் ஸ்டேட்டில், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது ப்ரொபகேஷன் பீரியட், இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே இருக்கும். 1 year 6 months இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸு, டிசிப்ளின், ஆக்டிவிட்டி, கேரக்டர் இதெல்லாமே நோட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து தான் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு சைக்கோமெட்ரிக்கு, குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ இது எல்லாமே இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பாருங்கள். மொத்தம் 100 கொஷின். இங்கிலீஷ் லாங்குவேஜு, ஜென்ரல் அவேர்னஸ், அரித்மெட்டிக், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அதாவது ரீசனிங். இப்போ இந்த ஒரு சப்ஜெக்டில் இருந்து 25 கொஷின் வரும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். மொத்தம் 100 கொஷின், 100 மார்க். இங்கிலீஷ், ஹிந்தியில் வரும், இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம்.
தமிழில் எக்ஸாம் இருக்காது. ஸோ இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். 20 நிமிஷம் ஒரு டாப்பிக்கும். ஸோ மொத்தம் 80 நிமிஷம். சரிங்களா? இப்போ நேம் ஆஃப் தி ஸ்டேட், மீடியம் ஆஃப் எக்ஸாம், லோக்கல் லாங்குவேஜ். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழில் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம், இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்லேயே எழுதலாம். லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் எழுத படிக்க பேச தெரியணும் நல்லா ஃப்ளூயண்ட்டாக. அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வரப்போ அதுக்கான வேலிட் கால் லெட்டர், கவர்மெண்ட் ஐடி, அடுத்து ஒரு அடிஷ்னல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கவர்மெண்ட் ஐடி, எக்ஸாமினேஷன் கால் லெட்டர், அட்மிட் கார்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தால் தான் ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷனில் அதாவது எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கட்டாயம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ராங் ஆன்சர்ஸ்க்கான பெனால்ட்டி இருக்குது. தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க். நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஸ்டினுக்கும் 0.25 மார்க் வந்து நாங்கள் டிடக்ட் பண்ணுவோம், குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா மார்க் வந்து குறைப்பாங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர். இது ஆல் ஓவர் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மதுரையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மதுரையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மதுரையில், அடுத்து வேலூரில் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். திருநெல்வேலி, சென்னையிலையும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சென்னை, மதுரை, திருநெல்வேலி, வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் எக்ஸாம் இருக்குது. இங்கேயே வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் நேட்டிவ்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த இடத்துல அட்டன் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு சென்டர்ஸ் இருக்குது. அங்கே தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அது உங்கள் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் அந்த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. மெயினாக ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் தி டைம் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரிஜினல், 2 செட்டு ஜெராக்ஸ், அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். ஜாயினிங் அப்போ தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ன்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதுக்கு அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? நிறைய பேர் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணால் கூட பார்க்க மாட்டிருக்காங்க. கேட்டால் கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூடியூபே வந்து நான் ஃபுல் டைம் ஒர்க்காக பண்ணல. இது வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? எனக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப் செக்டார்னு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணாமலாம் இல்லை, நான் பார்த்தேன் அப்படின்னா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா நான் நிறைய வாட்ஸ்அப்பில் சில நேரங்களில் இருப்பேன். அப்போ நான் வேணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?